இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைக்குள்ள எல்லாம் போகாமல், உள்ளது உள்ளவாறு. இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது, எது மாரி ஒரு பொதுவான தாக்கத்தை குடுப்பார்? ஒரு ஆண்டு கிரகமா இருந்தாலும் சரி, மாத கிரகமா இருந்தாலும் சரி, ஒரு கோச்சார அடிப்படையில, டிகிரி அடிப்படையில 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது, எது மாரி ஒரு கோச்சார தாக்குதலை குடுப்பாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக எதையும் மிகைப்படுத்தாமல், மூடநம்பிக்கைக்குள்ள போகாமல், உள்ளது உள்ளவாறு துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மகர ராசிக்கு இப்போ ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். 7ஆம் இடத்துல குரு, உச்ச குருவா வந்து ராசியை பார்ப்பது அற்புதம். ராகு 7லும், கேது 8லும் இருக்கிறார். இப்போ செவ்வாய் கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன், புதன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தின் ஸ்டார்ட்டிங்லேருந்தே 7ல குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து 9ல இருக்கிறார். இந்த அமைப்பை எப்படி குடுக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல வந்து குரு, புதன், சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு சோஷியல் லைஃப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வருது. இதுவரைக்கும் கடந்த 1 வருடமா சுமாரா போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக நீங்கி, இப்போ சில விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள், அசோசியேஷன், பார்ட்னர்ஷிப், திருமணம், சமுதாயத்துல கொஞ்சம் அந்தஸ்து, சுப விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்போ மகர ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா, அவங்க போன பல ஆண்டுல செய்த தவறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு, திருத்திக் கொண்டு, இன்னும் கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதுல ஆகஸ்ட் மாசம் ஒரு முக்கிய பங்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசி அதிபதி சனி 3ல இருக்கனால 7 நாட்டு சனிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிருச்சு. அத குரு பார்க்கிறார். ராசியவும் குரு பார்க்கிறார். ராசி அதிபதியும் குரு பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தவறுகளான ஒரு ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். ஆ சோம்பேறித்தனம், கெட்ட பழக்கவழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியா நீங்கி, ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்திக் கொண்டு, வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே வந்து கொஞ்சம் குடுக்கும். ஸோ, இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலயும், ராசி அதிபதி மேல விழுகிறனால, இதுவரை நம்ம ஏனோ தானோன்னு இருந்த மகர ராசிக்காரர்கள், இந்த காலகட்டத்தில வந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அது படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இளைய வயதினரா இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதினர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அமைப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, உத்வேகம் பெறக்கூடிய, ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய, ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய, புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு ஆரம்ப பகுதியாக, ஆரம்ப ஒரு டைமாக இருக்கு. இந்த நேரத்துல வந்து கல்யாண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கைய வசதிப்படுத்திக்கிறது, அது மாரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வருகிறது. ஸோ, இந்த ஒரு காலகட்டம், அதுல வந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா, ராசி உச்சகுருவின் பார்வை, நேர் பார்வை வந்து ராசிய பார்க்கிறது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் வரும். அது வந்து இப்போ வந்திருக்கு. அதே அந்த நேரத்தில பாருங்க, இப்போ புதன், சூரியன்ங்கிற மிக முக்கியமான கிரகம். அட்டமாதிபதியாகிய சூரியன், பாக்கியஸ்தானாதிபதியாகிய புதன் 2 பேரும் சேர்றாங்க. எங்க? 7ஆம் இடத்துல குருவோட. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன? ஏதோ நம்ம அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வருதுங்க. ஸோ, இது எல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. மற்றபடி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருணம் கொடுக்கக்கூடியது, பிரச்சனை கொடுக்கக்கூடியது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, திடீர்னு ஏதோ சில அடிபடுற கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது. ஸோ நீங்க வந்து
அந்த உடல் உபாதைகள், சூடு, ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அது ராசியவே 8ஆம் பார்வையா பார்க்கும் பொழுது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு சாமி நீங்க சொல்ற மாரி. ஆனா திடீர்னு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தபடி ஓரளவுக்கு நல்ல பலாபலன்கள் உள்ள ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாசம் இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு? உங்களுடைய லக்னம் என்ன? நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்துல ஜாதகத்த போட்டு, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம அத பார்த்து, எது மாரி யோகங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கு? எது மாரி கர்மா உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும்? எப்போ எது நடக்கும்? எந்த துறை உங்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு? எந்த படிப்பு படிக்கலாம்? எப்போ கல்யாணம் நடக்கும்? எப்போ குழந்தை பேரு வரும்? எப்போ வெளிநாடு போலாம்? நமக்கு அந்த அமைப்பு இருக்கா? தொழிலா? அல்லது வேலையா? அந்த வேலைன்னு எடுத்துட்டோம்னா, பிரைவேட் செக்டாரா? கார்ப்பரேட் லைஃபா? அல்லது அரசு சார்ந்த கவர்ன்மெண்ட் ரிலேட்டடான சில ஜாப்ஸா? எந்த துறையில? மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடா? அல்லது டெக்னிக்கல் ஐடியா? அக்ரிகல்ச்சர் அது மாரியா? அல்லது பேங்கிங் செக்டாரா? எந்த கிரகம் நல்லா இருக்கோ, அத பொறுத்து வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி உங்க கர்மா உங்க ஜாதகத்துல வரப்போகுது? எப்படி நடக்கப் போகுது? அப்படிங்கிறத துல்லியமா ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கும்பொழுது, அதுக்கு தகுந்த நம்மளுடைய முயற்சிகள், படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், இடமாற்றம் எல்லாமே நம்ம அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி வாழ்க்கையில வந்து நம்மளோட கர்மாவுக்கு நேர்கோடாக நம்மளுடைய செயல் திட்டங்களை போடும்பொழுது, தேவையற்ற எதிர்நீச்சல் போடாமல், பொருள் விரயங்கள், சமய விரயங்களை செய்யாமல், எளிதில் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாக்கு நிகராக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அதை தெரிந்து கொண்டு, அதோட நேரம் டைம்லைன்ஸையும் தெரிந்து கொண்டு, அதோட யோகங்கள், அதோட தோஷங்கள், பிராப்தங்கள், தோஷங்கள் அது மாரி பல விஷயங்களும் நம்ம தெரிந்து கொண்டு, அதுக்கு தகுந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை ஒண்ணொண்ணா நம்ம செய்யும் பொழுது, நம்பளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய கிரக அமைப்பை பொறுத்து, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்து, அதுக்கு யோகமான காலகட்டங்களில் யோகமான ஒரு வேலை, தொழிலை செஞ்சு, தேவையற்ற வீண் விரயங்களை செய்யாமல், வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல், நேர்கோடையாக சென்று வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நீங்கள் பெனிஃபிட் அடைய முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.